கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க கூடியிருக்கிற எல்லோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கு. நீங்க நம்ம ஏற்கனவே நிறைய அடிப்படை சத்தியம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம திரும்பவும் அதை கொஞ்சம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணி பார்க்கலாம். சில கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலை என்ன பண்ணலாம், வேதத்திலேருந்தே நம்ம தேடி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 1ஆம் தேதி ஆச்சுன்னா என்ன தருவாங்க பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்த அட்டை கொடுப்பாங்க. இது வந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதை நானும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு காலத்துல இந்த வாக்குத்தத்தத்தை தேடி அலைந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, இந்த மாசம் எனக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ணுவேன், கிளி ஜோசியத்துல இருக்கிற மாதிரி ஒன்று எடுங்குவாங்க. அதை நான் எடுக்கும் போது அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நான் புத்தி இல்லாதவனா இருந்தேன். தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணல, படிக்கல. அதனால யார் சொல்றது எது நல்லது எது கெட்டதுன்றது என்ன பண்ண முடியல, நிதானித்து ஆராய முடியல. அதனால நமக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மீது ஒரு அன்பு இருந்தது. கர்த்தர் நம்மளை விடுதலாக்குவார், நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அந்த அன்பு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது அவங்க சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவங்க எல்லாருமே கர்த்தருக்காக பேசுறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம இயேசுன்ற நாமத்தை சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், அதை கேட்கறவங்களா இருந்தோம். ஆனா இப்போ நம்ம அப்படி இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வசனங்களை சோதித்தறிந்து பார்க்குற பிள்ளைகளா இருக்கும். சரி, கர்த்தர் இந்த மாதிரி வாக்கு தத்தத்தை கொடுப்பாரா? அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது உண்மைதான். ஆனால் என்ன பண்ணா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், வாக்கு தத்தம்னா என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை எழுதியிருக்கிறேன் முன்னதாகவே சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, பிற்காலத்துல வஞ்சிப்பாங்க, அநேகர் வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி மத்தேயுல பாத்தீங்கன்னா ஒரே அதிகாரத்துல 4 முறை எழுதியிருக்கும். ஒரு வசனம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னா கர்த்தர் அதை கவனிக்க சொல்லுகிறாருன்னு அர்த்தம். அப்போ ஒரு அதிகாரத்துல 4 இடத்துல உங்களை வஞ்சிப்பாங்கன்னு எழுதிருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதுதான் அவர் என்ன செய்யுது, நமக்கு செய்த வாக்கு தத்தமா இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதம்லாம் சொல்றாங்களே, வாக்கு தத்தம்லாம் சொல்றாங்களே, நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் வசனங்கள்ல எழுதி இருக்குது, அதெல்லாம் எப்படி அப்படின்ற அந்த கேள்வியை முதல்ல நம்ம கேட்டு பார்க்கணும். இப்போ சில வசனங்களை பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் சொல்லுவாரு வாக்கு தத்தங்கள் எல்லாமே. இதை செஞ்சா உனக்கு என்ன பண்ணுவேன், இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், இதை செய்யலைன்னா என்ன பண்ணும், இந்த புஸ்தகத்துல இருக்கிற சாபங்கள் உனக்கு வரும். அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நமக்கு எது வேணுமோ அதை கீழ்ப்படிந்தோமானா அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இப்போ எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் எடுத்துக்கொள்ளணும், இதை நான் சுதந்திரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வசனத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இப்போ சில வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லி எழுதியிருக்கு. அது மட்டும் சொல்ல, உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கு நீ என்ன பண்ணுமா, பூமியில நீடித்த நாளாய் வாழ்நாள்ல தீர்க்க ஆயுசோட நம்ம வாழணும்னா என்ன பண்ணுமா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு. இது கர்த்தருடைய வார்த்தை. இது நமக்கு மட்டும் இல்ல, புறஜாதியாரா இருந்தா கூட அவங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப ஏன் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நோயாளியா இருக்கிறாங்க இல்லையா, ஏன் இயேசு தெய்வம்ன்ற அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டு கூட ஏன் அவங்க இன்னும் பலவீனரா இருக்கிறாங்க? அதுக்கு நம்ம நிறைய வசனங்கள் பார்த்தோம். அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்னது, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, அது புறஜாதியா இருந்தாலும் சரி அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு சுதந்திரிப்போம். ஒரு புறஜாதி தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு அவங்கள மரியாதை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பாதுகாத்து வந்தாங்கன்னா கர்த்தர் இந்த வசனத்தை என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு பலிக்க செய்வார். அது கிறிஸ்தவர்களா இருந்தோம், தாய் தந்தையை கீழ்ப்படியாம அவங்களுக்கு கனம் பண்ணாம இப்படிலாம் நம்ம நடந்துக்கிட்டு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துப்போம்னு சொன்னா அது என்ன பண்ணாது, நடக்காது. அப்போ நன்மையும் தீமையும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இதே போல இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். என் பொறுமையை குறித்து சொல்லிய
வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களே சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு? வரப்போகிற சோதனை காலன்றது 3ஆம் உலகப் போர். இந்த 3ஆம் உலகப் போர்ல நம்ம அவருக்கு முன்பாக தப்பித்து பிழைத்து அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? எப்போ அவர் காப்பன்னு சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் நானும் வரப்போகிற சோதனை காலத்துல என்ன பண்ணுவேன்? உன்னை காப்பேன். அப்ப யார காப்பேன்னு சொல்றாரு? அவருடைய வசனத்தை காத்து கொண்டு கை கொண்டு நடக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? காப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணோம்? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் பிரியமானதை நம்ம செய்துட்டு வந்தோம்னா கர்த்தருடைய வருகையில நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்போ ஆசீர்வாதமும் சாபத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்ம எதை எடுத்துக்கிறோம்? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 28 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆமென். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்றார். என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். இதே கீழ்ப்படியாம அவருடைய கட்டளைகளை மீறி அந்நிய ஜாதிகளை பின்பற்றி சிலை வழிபாடோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அவர் வெறுக்கிற காரியங்களையோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் நமக்கு என்ன வருது? சாபம் வருது. கர்த்தர் ஒருத்தனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறதும் கிடையாது, ஒருத்தனை கூப்பிட்டு சபிக்கிறதும் கிடையாது. அவன் எப்படி நடந்து கொள்கிறானோ அவனுடைய கீழ் அபிரகாம் ஆசீர்வதித்தார்னா அபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்து, மோசே ஆசீர்வதித்தார்னா மோசே உண்மை உள்ளவனா இருந்தான், சாமுவேல் ஆசீர்வதிச்சானா உண்மை உள்ளவனா இருந்தான். இதெல்லாம் நம்ம இந்த வசனங்கள்லாம் நீங்க பாருங்க. கர்த்தர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா இந்த வேதத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்க சுதந்திரிக்க முடியும். அப்படியே அந்த கட்டளைகளை நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா அந்த புஸ்தகத்துல இருக்கிற வாதைகள் நம்ம மேல் வரும். அப்போ ஆசீர்வாதமும் சாபமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகள் அவருக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? சுதந்திரத்துக் கொள்வாங்க. அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதுதான் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இனிமேல் நம்ம வாக்குத்தத்த வஞ்சனை, வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு சொல்லி போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏமாறுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அதே போல சில இடத்துல பார்த்திருப்பீங்க, கடைசி கால எழுப்புதல் பார்த்திருக்கீங்களா? கடைசி காலத்துல பெரிய எழுப்புதல் வரப்போகுது, அநேக பேர் என்ன பண்ண போறாங்க? மனம் மாற போறாங்க, கடைசி கால எழுப்புதல் அப்படின்னு சொல்லி அநேக பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கடைசி கால எழுப்புதல்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அது நடக்குமா? இவர்கள் சொல்வது போல வேதத்தில் எழுதி இருக்கிறதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்? வேத வசனங்களை கொண்டே ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரர் வரும்போதுன்னா அது எப்போ? மனுஷகுமாரர் எப்போ வராரு? கடைசி காலத்துல தான் வரார் இல்லையா? அப்போ பூமியிலே விசுவாசத்தை காண்பார் உண்டோ அப்படின்னு சொல்லி யார் நம்மளுக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர் சொல்றாரு. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடைய வருகை சமீபமா இருக்குது. இன்னைக்கு யாராவது அதை விசுவாசிக்கிறாங்களா? ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் வராரு வராரு வரான்னு. அவர் சொல்ற வாக்கு தத்தம் எங்க? இன்னும் வரவே இல்லையே. எல்லாரும் இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே, இருந்தபடிதான் இருக்குது, இன்னும் என்ன பண்ணல, உங்க கர்த்தர் வரல அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க இல்லையா? கர்த்தர் நல்லா தெளிவாக சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னதாக காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவங்க உணராது இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். ஆனா நோவா என்ன பண்ணாரு? 100 வருஷம் நீதியை பிரசங்கித்து கொண்டு தான் வந்தார். ஆனா யாரும் என்ன பண்ணல? கேட்கல. அப்போ நோவா காலத்துல யாராவது மனம் திரும்பினாங்களா? அப்ப அதே போலதான் மனுஷகுமார காலத்திலும் கொஞ்சம் பேர் தான், இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பவர் சிலர் தான்ன்றாரு. அப்போ சில பேர் தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை அடைய முடியும்ன்றத இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ கடைசி காலத்துல எதனா எழுப்புதல் இருக்குமானா அப்படிலாம் எழுப்புதல் இருக்காது. கர்த்தர் முன்குறித்த ஜனங்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய வசனத்தை கேட்பாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமென். லோத்துவின் நாட்கள் எப்படி இருந்தது? அப்படிதான் மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். லோத்துவின் நாட்கள் எல்லாம் நீதிமான்களா இருந்தாங்களா? அபிரகாம் சொல்றாரு இல்லையா, ஒரு 10 நீதிமான் இருந்தா கூட நீங்க அழிக்க மாட்டீங்க இல்லையா? அப்ப அந்த 10 நீதிமான் கூட அங்க என்ன பண்ணல, இல்ல. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, சோதோம் குமாராவை அழித்தார். அப்போ லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். எப்படி பாகாலுக்கு முழங்காலிடாத 7000 பேர் அப்போ மீதியாக வைத்திருந்தாரோ, இப்போ ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, அவருக்காக வைத்திருக்கிறார். நம்ம ஒரு சிறு கூட்டமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோர்ந்து போக கூடாது. சிறு கூட்டத்தை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. கடைசி காலத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குங்க. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் மேலும் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்வர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று வரும் என்று அறிவீர்களா? இப்ப கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்களாம், மனுஷர் தற்பிரியராயும். இன்னைக்கு செல்ஃபில எப்படி இருக்கிறாங்க ஜனங்க, முழுவதும் அதுலதான் அடிமையா இருக்கிறாங்களே. தன்னுடைய சுய இச்சையை தான் என்ன பண்றாங்க, அவங்க வெளிப்படுத்தணும். தற்பெருமையை என்ன பண்றாங்க, தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. பணப்பிரியராக இருக்காங்க. இன்னைக்கு பணக்காரன் ஆகுதுக்கு தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் தெரியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருந்தா கூட எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன பண்றது இல்ல, யாரும் எண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்படி இருந்து ஏன் இன்னும் பண ஆசை? இப்போ பணத்தினால நம்ம பணம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. கொரோனா காலத்துல பணம் என்ன பண்ணல, யாரையும் காப்பாத்தல. அதே போலதான் வருகிற காலத்துல என்ன பண்ணாது, 3ஆம் உலக போல இந்த பணம் யாரையும் காப்பாத்தாது. வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் தாழ்மை இல்லாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரக்காரர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலன் என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றாங்க, ஆனா வாயினால என்ன பண்றாங்க, அறிக்கை பண்றாங்க. கிரியினால என்ன பண்றாங்க, அவருடைய கட்டளைகளை மறுதளிக்கிறாங்க. இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கடைசி காலத்துல யாராவது ரட்சிக்கப்படுவாங்க, இல்ல கடைசி கால எழுப்புதல் நடக்குது இப்படின்னு சொன்னா வேதத்துல அப்படி என்ன கிடையாது, வசனம் அப்படி இல்லவே இல்லை. சரி, இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யூதா என்ன எழுதுறாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுங்கள். அப்போ அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம கேட்டு பார்க்கணும். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் எழுதிருக்கு. எப்போ தோன்றுவாங்களா, கடைசி காலத்துல. எங்க உங்க கர்த்தர், எங்க உங்க கர்த்தர் வராருன்னு சொல்றீங்களே, எங்க உங்க கர்த்தர் வரலையா? காலங்காலமா 2000 சொன்னாங்களே, இன்னும் வரலையே. இன்னும் இப்ப சொல்றாங்களே அவர் வரலையேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதை பரியாசம் பண்றதுக்கு தான் காத்திருக்கிறாங்களே தவிர கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகணுன்றதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடையாது, எண்ணங்கள் கிடையாது. சரி, அந்த அப்போஸ்தலர் என்னதான் சொல்லியிருக்கிறாருன்றதையும் நம்ம வாசிச்சு பார்ப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆமென். அப்போ கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்துன்னு எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வசனத்தையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க பரியாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி யூதாவும் சொல்றாரு, பேதுருவும் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ 3ஆம் உலகப் போர் நடக்குது. 3ஆம் உலகப் போர் சமீபமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது அதை கண்டாது அவங்க மனம் திரும்புவாங்களா? இவங்கெல்லாம் சொல்றாங்களே ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கு, அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாள் தான் 3ஆம் உலகப் போர்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது அப்போவாவது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது, கர்த்தர் வர போறாருன்னு நினைச்சு அவங்க மனம் திரும்புவாங்களா அப்படின்றத வேதத்தை குறிந்தே கேட்டு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைப்பாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆமென். ஆமென். இப்போ 3ஆம் உலகப் போர்ல அணு ஆயுதங்களால கொல்லப்பட்டுவாங்க, நிறைய பேர் கொல்லப்படுவாங்க. சரி, மீதி இருக்கிற ஜனங்க மனம் திரும்புவாங்களா கேட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. மனம் திரும்பாம என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை தூஷித்தார்களே அல்லாமல் அவர் ஒருவரும் மனம் திரும்பலன்னு சொல்லி எழுதிருக்கு. அவங்களுடைய கிரியை விட்டு அவங்க என்ன பண்ணல, மனம் திரும்பவும் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் எழுதிருக்கு. அப்போ இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தோட காத்து கொண்டு இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ரட்சிப்பை அடைய முடியும். அப்போ கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமே தவிர கடைசி காலத்துல கூட்டம் கூட்டமா ரட்சிப்பு உண்டாகுமான்னு கேட்டா கிடையாது. முன்பு என்ன நடந்ததோ அதுதான் திரும்பவும் நடக்க போகுது. அதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. சரி, நீண்ட காலம் ஜெபம் பண்ணுவாங்க. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும், இல்ல சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு ஃபுல்லா பண்ணிட்டு காலையில வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இரவு ஜெபம், இரவு முழுவதும் ஜெபம், காலையில ஃபுல்லா ஜெபம் அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு என்ன ஜெபிக்கணும் சொல்லு, வாங்க நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம், திறப்பின் வாசலை திறக்கலாம், வாங்க ஜெபிக்கலாம்னு சொல்லி காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி இருக்கும், இல்ல சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டுக்கு அப்படியே ஃபுல்லா இந்த இரவு ஜெபம் சொல்லிட்டு காலைல வரைக்கும் ஜெபம் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தர் எப்படிங்க ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு? அது எத்தனை நிமிஷம் ஜெபமா இருந்தது? சரி, பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். நீண்ட ஜெபம் பண்றவங்களை பார்த்து பரிசேயரை பார்த்து என்ன சொல்றாரு? மாயக்காரரே வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீங்க என்ன பண்றீங்க, நீண்ட ஜெபம் பண்ணுறீங்க, ஆனா விதவைகளின் வீடுகள் என்ன பண்றீங்க, பட்சித்து போடுவீங்க. இது இன்னைக்கு அப்படியே நடக்குது இல்லையா? அன்னைக்கு பரிசேயர் சதிசேயர் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இந்த கள்ள போதகர். அன்னைக்கு எப்படி தசம பாகம் காணிக்கைன்னு சொல்லி அவங்கள வஞ்சித்தாங்களோ, இன்னைக்கு என்ன பண்றாங்க, தசம பாகம் காணிக்கணும். அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம். நமக்கு என்ன கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. நம்ம மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறோம், யூதர்களுக்கு ஆரோனின் முறைமையின்படி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதை சிலுவையில கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு, ஒளிய போனார். அதான் முடிச்சாருன்னு அர்த்தம், நிறைவேற்றினார்னு அர்த்தம். அப்ப அதை திரும்பவும் கர்த்தர் எதை நிறைவேற்றினாரோ அதை திரும்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள்னு எழுதியிருக்குது. அதுல ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னா அதுல இருக்கிற 613 கட்டளைகளும் கை கொள்ளணும். அதுல ஒன்ன தவறுனாலும் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு. யோபு 35ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். யோபு 35ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். தேவன் வீண் வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்க மாட்டார். நீங்க போய் ஒரு பெரிய அதிகாரி கிட்ட போய் பேசி பாருங்க, உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் சொல்லு, தேவைன்றதை மட்டும் தான் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய இதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும், சுருக்கமா சொல்லணும். கர்த்தர் மேல இருக்கிறாரு, வானத்துல இருக்கிறாரு, நம்ம பூமியில இருக்கிறோம். உன் வார்த்தை என்ன பண்ணுது, சுருக்கமா இருக்க கடவுள்னு வேத வசனம் சொல்லியிருக்கு நமக்கு. அப்போ இவங்க எப்படி உட்காந்துன்னு சாயந்தரம் வரைக்கும் காலையில வரைக்கும் இந்த 12 மணி நேரம், அதுல இருந்து இன்னொரு 12 மணி நேரம், 24 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், இதெல்லாம் வேதத்துல என்ன கிடையாது,
கிடையவே கிடையாது. முதல்ல கர்த்தர் என்ன பண்ணாரு? அதுக்கு செவி கொடுக்க மாட்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, அலப்பாதிருங்கள்னு எழுதிருக்குது. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணினே இருக்கிறோம், அதனால ஆண்டவர் கேட்பார்னு நினைக்காதீங்க. அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். அதனால நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், சுருக்கமா இருக்கணும். அதை கர்த்தரே நமக்கு என்ன பண்ணிருக்காரு? சொல்லி கொடுத்திருக்காரு. முதல்ல தேவனை புகழணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், அவர் முதல்ல புகழ்ந்து ஆராதிக்கணும், அவரை நன்றி செலுத்தணும். அப்புறம் நம்மளுடைய தேவைகளுக்காக என்னன்றதை அவருக்கு விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தெரியப்படுத்தி இது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அதை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. எவைகளை பெற்றுக்கொள்வோம்? தேவனுக்கு சித்தமானதை நம்ம எதை கேட்டாலும் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நமக்கு தருவார். முதல்ல நம்ம கேட்கறது தேவனுக்கு சித்தமானதா? எனக்கு ஒரு வீடு இருக்குது, அது ஒரு ஊழியத்துக்காகவோ எதுக்கோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் இதை வச்சுட்டு இன்னொரு வீடை நான் வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன்னா எனக்கு இல்லை என்ன இருக்குது? பணாசை இருக்குது, இச்சை இருக்கு. அப்போ அது கர்த்தருடைய சித்தமா? அது நான் சுய இச்சையினால என்ன பண்றேன்? சோதிக்கப்படுகிறேன். அப்போ எனக்கு என்ன தேவைன்றது ஆண்டவருக்கு தெரியும். அது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுல என்ன பண்ணுங்க, அதுல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம உயர்த்தி இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்மையாக இருந்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால், இதை நீங்க பண்ணீங்கன்னா நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். நம்ம ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை வஞ்சனையை பத்தி நம்ம ஆராய்ந்தோம் இல்லையா? அவர் கற்பனைகளை கை கொண்டாலே அவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வேதத்துல எழுதியிருக்கிறாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை நம்ம கேட்கணும்னே அவசியம் இல்லை. அதன்படி நடக்கும் போதே அதன் சுதந்திரம் என்ன பண்ணுவோம்? நமக்கு கிடைக்கும். நிறைய உங்க வாழ்க்கையை நிதானிச்சு பாருங்களேன். நம்ம இல்லாததை தான் உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறோம்ல ஆண்டவர்கிட்ட. ஆனா ஏற்கனவே நம்ம கேட்டா கர்த்தர் சில காரியங்களை கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம கேட்காமலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு கொடுத்தாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, உபவாச ஜெபம் பார்த்துருக்கீங்களா? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உபவாச ஜெபம் போர்டு போட்டு போஸ்டர் வச்சு ஒட்டிருப்பாங்க. இவர் உபவாசம் இருக்கிறத என்ன பண்ணோம்? ஊருக்குள்ள போஸ்டர் வச்சு ஒட்ட சொல்லி கர்த்தர் சொன்னாரா? வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல முகபாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நல்லா பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல நான் உபவாசம் இருக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், முகவாடல என்ன பண்ணாதீங்க, காட்டாதீங்க. நீங்க உபவாசம் இருக்கிறது உங்களுக்கும் கர்த்தருக்குமா இருக்கட்டும். அதே மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்க உபவாசம் பண்றத கர்த்தர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறாரு. நீயும் உபவாசிக்கும் போது என்ன பண்ணுமா? அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் எழுதிருக்குதுங்க. போஸ்ட் வச்சு ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இந்த ஜனங்க என்ன பண்ண பாவங்க. இந்த ஜனங்க அநேகர் என்ன பண்றாங்க? வஞ்சித்து 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 இந்த ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்தரங்கத்தில் இருக்கிறேன்னு எழுதியிருக்குது. உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுனா நீ எப்படி இருக்கணும்ன்றாருன்னா, எப்போ நார்மல் டேல எப்படி இருப்ப? ஃப்ரெஷ்ஷா இருப்ப. அந்த மாதிரி நீ உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் என்ன பண்ணாத, நீ உபவாசத்துல இருக்கிறன்றதே காட்டாத, சொல்லாத, நீ சந்தோஷமாயிரு. ஏன்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோன்றதுனாலதான் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதான் எழுதிருக்கு. வெளி தோற்றத்தை இல்லைங்க, கர்த்தர் இருதயத்தை தான் பார்ப்பார். மனுஷன் தான் முகத்தை பார்ப்பார். 4 பேர்
நம்மளை புகழணுன்றதுக்காக எந்த காரியத்தை செய்யாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பலனை இங்கேயே அடைந்து தீர்ந்தாயிற்று என்று சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. நீங்க அந்தரங்கத்துல அதை செய்யுங்க, வெளியரங்கமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதனோட பலனை கொடுப்பாரு. சில கேள்வியை கேட்டு பார்க்கணும். நான் பட்னியா இருக்கிறதுனால கர்த்தருக்கு எதனா பிரயோஜனம் இருக்குதா? சரி, ஒரு ஏழைகளுக்கு எதனா பிரயோஜனம் இருக்குதா? இல்ல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? நான் பட்னியா இருக்கு, இப்போ என் பிள்ளைங்க பட்னியா இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேனா? அப்ப உபவாசம்னா என்ன அப்படின்ற அந்த கேள்வியை முதல்ல நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெளிக்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுக்கிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எது அவருக்கு பிரியமான உபவாசம்ன்றது பாருங்க. நீ நம்ம பட்னியா இருக்கிறதுனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப ஏன் நம்மள உபவாசம் இருக்க சொன்னார்னா, ஒரு ஏழையோட பசி என்னதென்று நம்ம என்ன பண்ணோம், தெரிந்து கொள்றதுக்காக தான் கர்த்தர் நம்மள உபவாசம் இருக்க சொன்னார். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இருட்டுடுத்தி சாம்பலில் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான நாளா இருக்குமான்னு கர்த்தர் சொல்றாரு. இதையா உபவாசம் கர்த்தருக்கு பிரியமான நாள்னு நீங்க சொல்றீங்களே, இது எனக்கு பிரியமான கர்த்தர் கேட்கிறாரு. என்ன பண்ணுமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும், யாராவது நம்ம கிட்ட கடன் பட்டு இருந்தா அவங்களை என்ன பண்ணணும், அவங்கள மன்னிக்கணும். யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து இருக்கிறாங்க, அவங்களை என்ன பண்ணணும், அவங்கள மன்னிக்கணும். நுகத்தடியை பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை என்ன பண்ணணும், விடுதலை. நெருக்கப்பட்டவர்கள் என்ன இருக்கும், ஒரு விஷயத்துல நம்ம கிட்ட கடங்காரனா இருப்பாங்க, ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு கைமாறு செய்ய வேண்டியதா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம கிட்ட என்ன பண்ண வேண்டியிருப்பாங்க இருப்பாங்க. அவங்களை நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மன்னித்து அவங்களை விடுதலை பண்ணணும். பரவாயில்ல பிரதர், நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு இருக்கும்போது கொடுங்க, இப்போ எனக்கு தேவையில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரு, நீங்க சந்தோஷமா போங்க, இதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பணும். அப்போ பசியா இருக்கிறவனுக்கு போஜனம் கொடுக்கணும். எவ்வளோ பேர் பசியா இருக்கிறாங்க, அது கர்த்தருக்கு, அதை போய் கொடுக்கறது தான் கர்த்தருக்கு உபவாசம். நான் பட்னியா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கர்த்தருக்கு உண்டாயிருக்காது, எனக்கும் உண்டாயிருக்காது, கர்த்தருக்கும் உண்டாயிருக்காது, ஏழை ஜனங்களுக்கும் உண்டாயிருக்காது. அப்போ நான் பசியா இருக்கிற ஒருத்தருக்கு போய் உணவு கொடுக்கும் போது தான் அவனுடைய வேதனை என்னன்றது என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும். கர்த்தரும் பார்த்தீங்கன்னா மாம்சத்துல நம்மளுக்கு என்ன பாடுகள் இருக்குதுன்றத அவர் மனிதனாய் வந்து அதை என்ன பண்ணாரு, அனுபவித்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, விடுதலை கொடுத்தார். அப்போ நமக்கு யாரெல்லாம் விடுதலை பண்ணோம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து தூரத்தண்டையில் சிறுமையானவர்களை என்ன பண்ணுங்க, அந்நியரை வீட்டுல சேர்த்துங்கன்றாரு. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு என்ன பண்ண சொல்றாரு, வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா இந்த உபவாசம். அப்போ உபவாசம்னா என்ன, அது ஒரு சந்தோஷமான நாள். இன்னைக்கு பண்டிகைன்னு சொல்றாங்க, உபவாசம் தாங்க சந்தோஷமான நாள். வீட்டுல நம்ம செலிப்ரேட் பண்றது தான் அந்த உபவாசம். அதை விட்டுட்டு மூஞ்ச வாடலா வச்சுன்னு சோகமா உட்காந்துன்னு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு உடுத்துக்கிட்டு நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உபவாசம் பண்றேன், வாங்க என் கூட வந்து அழுங்கன்னு சொன்னா அது பேர் உபவாசம் இல்லை, அது கர்த்தருக்கு பிரியமான நாளும் கிடையாது. இதெல்லாம் மனுஷருடைய கற்பனைகளா இருக்கு. சரி, ஸ்திரீகள் சபைகள்ல பேசலாமா? இன்னைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் உட்காந்து பேசுகிறது யூடியூப்லயும் நம்ம பாக்குறோமே, இது கர்த்தருக்கு பிரியமானதா அப்படின்றத சோதித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் வாசிக்கலாம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. ஆமென். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள்னு வேதத்தில் எழுதியிருக்குங்க. பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. யாருங்க சொல்றா? வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே அப்படின்ற இந்த வசனம் இருக்கு. இந்த வசனத்தை நீங்க போய் பாருங்களேன், அந்த பைபிள்ல இருக்கும், ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை வாசிக்க மாட்டாங்க. சரி, இதை ஒத்துக்க மாட்டேன், பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல இங்க இருந்துச்சு அப்படின்னு என்ன ஒரு வசனத்தை போட்டு உங்களை வஞ்சிக்கிறவங்களா இருந்தா நீங்க புரிஞ்சுங்க, ஆதி ஆகமத்துல இருந்து
வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சபையில எந்த ஸ்திரீ என்ன பண்ணல, பேசுனது கிடையாது. நீ வேணா ஆராய்ந்து பாருங்க, எந்த ஸ்திரீயும் சபைகள் என்ன பண்ணது, பேசுனது கிடையாது. ஏன்னா அது கர்த்தருடைய கட்டளைகள் கிடையாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிச்சு பாருங்க. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவனால் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொண்ட கடவன். சபைகள்ல ஸ்திரீகள் பேசக்கூடாது, அப்படி பேசினா அது அயோக்கியத்தனமா இருக்கும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்குதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா நான் சொல்கிறது தேவனுடைய கற்பனை என்று ஒத்துக்கொள்ள கடவன் எழுதிருக்கு. இதுல இருந்தே நமக்கு தெரியும் அவன் ஒத்துக்காம வாக்குவாதம் பண்ணா என்ன அர்த்தம், அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இல்லைன்றதை நம்ம இதனாலே தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ கர்த்தருடைய ஆவிகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் நிதானித்து பார்ப்பாங்க. தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ எந்த சூழ்நிலையில எப்படி எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத கர்த்தரே நமக்கு என்ன பண்ணுவாரு, போதிப்பாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 இருந்து 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாவெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஆமென். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள வேண்டுமா. உபதேசம் பண்ணவும் எழுதியிருக்குது. உபதேசம் பண்றதுக்குலாம் பெண்களுக்கு என்ன கிடையாது, வேதத்துல அதிகாரம் கிடையாது, கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அவள் அமைதலா இருக்க வேண்டும். எண்ணத்தினால் இதில் ஆதாம் முதல்ல உருவாக்கப்பட்டு பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், ஆதாம் என்ன பண்ணல, சாத்தானால வஞ்சிக்கப்படல, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். அதனால்தான் ஆதாமுக்கு கொடுத்து என்ன பண்ணான், ஆதாமும் அதனால வஞ்சிக்கப்பட்டான். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்ததால் பிள்ளை பெற்றதுனால என்ன பண்றாங்க, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, சில காரியங்களையும் கடமைகளை கொடுக்கிறாரு. யார் யாருக்கு என்ன வரங்களையும் கடமைகளையும் கர்த்தர் கொடுத்தாரோ அதுல நம்ம எப்படி இருக்கணும், உண்மையும் முத்தமா இருக்கணும். கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்றாருன்னா இதோ அடியேன் கேட்கிறேன்னு தான் நம்ம வாயில வரணும். அதை முணுமுணுக்குறதோ அதுக்கு வாக்குவாதம் பண்ணுறதோ இதெல்லாம் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை எதிர்த்து நிற்கிறவன் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. வனாந்தரங்கள்ல கர்த்தரை எதிர்த்து நின்றவங்க என்ன பண்ணார், கர்த்தர் அழித்து போட்டார்னு எழுதியிருக்கு. எகிப்திலிருந்து அவங்களை ரட்சித்து பின்பு கீழ்ப்படியாதவர்களை விசுவாசியாதவர்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அழித்தார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தகமா இருக்கிறது. சரி, கிறிஸ்தவர்கள் வந்து கலர் ட்ரெஸ் போடலாமா, வெண்ணாடை உடுத்தலாமா, நகைகள் போடலாமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. இதை வேதத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான் போடணும், அது வெண்வஸ்திரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றாங்க. அது உண்மையா அப்படின்றத நம்ம சோதித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நல்லா பாருங்க, தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாதிருந்த சில பேர். அப்போ வஸ்திரம்னா என்னன்றதை போட்டு கேட்டு பார்க்கணும். அவர் இந்த ட்ரெஸ்ஸையா கரைப்படுத்துகிறத பத்தி பேசுறாரு. சரி, அப்போ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள் எழுதியிருக்கு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, யார் ஜெயம் கொள்கிறவன், சாத்தானையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் நாமத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்னாடி அவனை அறிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தான் எப்பவுமே என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை போட்டு வரணும். மற்ற டைம்ல அவங்க எப்படின்னு தெரியல, ஆனா வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்மையா, கர்த்தர் இதை சொல்றாரா? முதல்ல வஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. கர்த்தர் சொல்றது எதுவுமே அவங்க என்ன பண்றது கிடையாது, புரிஞ்சுக்கிறது கிடையாது. மாம்சமா அப்படியே நினைக்கிறாங்க. நான் ஊமையால என்ன பண்ணுவேன், பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல வஸ்திரம்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம்.
மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கன்றார். அப்போ மாம்சத்தை எதுங்க கரைப்படுத்துகிறது? நீங்க கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிரதர்ஸ் வாசிச்சாருங்க இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்? அவங்க தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்க? கரைப்படுத்தி கொண்டாங்க. இதுதாங்க வஸ்திரன்றது. அப்போ வஸ்திரத்துக்குள்ள நம்ம மாம்சத்தை கரைப்படுத்துகிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகளா இருக்குது. இதெல்லாம் கலாத்தியர்ல எழுதியிருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரைப்படுத்தி கொடுக்கிறோம். இப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதை காத்து கொண்டவங்க தான் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கர்த்தர் தான் வெண்வஸ்திரம் கொடுக்கிறாரு. அது கல்யாண வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொடுக்கும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டதுன்றது. அதை யார் கொடுக்கிறா? முதல்ல கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னது? பரிசுத்தவான்களுடைய நீதி. அதை விட்டுட்டு வெள்ளை கலர் பேண்ட், வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் புடவை கட்டி நம்மளே வாங்கி கட்டிக்கிட்டு பெரியது நான் வெண்வஸ்திரத்தை எனக்கு நான் நடக்கிறேன்னு சொன்னா அவங்க தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. முதல்ல வஸ்திரன்றது ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்போ ரட்சிப்பு தாங்க வஸ்திரம். அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு கடைசி நாள்ல கொடுப்பார். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ இனிமேல் போய் இன்னமும் அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு இப்படி நடக்கிறவங்கள பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க. நாமளும் அதுல போய் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாதுன்றவங்களுக்கு தான் சில பேருக்கு என்ன பண்றோம்? இந்த வசனங்களை கொண்டு நாங்க புத்தி சொல்றோம். கர்த்தர் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, கல்யாண வஸ்திரம் தரித்திராளனா நீ எப்படி வந்தேன்னு கேட்பாரு. அப்போ கல்யாண வஸ்திரம்னா என்னது? அது நீதியின் வஸ்திரம். அப்போ இதெல்லாமே அவங்க எழுத்தா பாத்தீங்கன்னா, அப்ப கல்யாண வஸ்திரம்னா கோட் ஷூட் போட்டு சுத்தி நிற்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு வசனத்தை அப்படியே எழுத்தா பாக்குறாங்க. எழுத்து கொல்லும். நம்ம எல்லா வசனத்தையும் எழுத்தா பார்த்தா அது கொல்லும். ஆவியே என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். அப்போ ஆவிக்குரியதோட சம்மந்தப்படுத்தி பாக்குறவங்களா நம்ம இருக்கணும். சரி, ஒரு வசனத்தை ஒரு 2 வசனத்தை வச்சு மேல்கோள் காட்டி பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? நகைகள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க போதிக்கிறது உண்மையான்றது நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் நகை போடக்கூடாதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினால் ஆவது முத்துக்களினால் ஆவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினால் ஆவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்லா பாருங்க. இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? அலங்காரம் பண்ணக்கூடாது, நகை போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான்னு பார்க்கலாம். ஸ்திரீகள் மயிரை பின்னுகிறதாவது. அப்போ தலைமுடியை ஏன் இவங்க பின்றாங்க? நகை போடக்கூடாதுன்னு எழுதுறதுல இதுவும் தானே எழுதிருக்குது. அப்ப ஏன் தலையை பின்றாங்க? பொன்னிலாவது முத்துக்களாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல். அப்போ தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் என்ன பண்ண? தெளிந்த புத்தினாலும் தேவபக்தி உள்ள என்று சொல்லுகிற ஸ்திரீகள் கேட்டபடி நற்கிரியினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி. அதாவது என்னன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியே அலங்காரமா இல்லாம, ஏன்னா அது என்ன பண்ணும்? அழிஞ்சு போகும், வயசாகும்னா அந்த அலங்காரம்லாம் போயிடும். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நீங்க நடக்கும்போது அந்த அலங்காரம் எப்படி இருக்கும்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொல்றாரு. அதனால இதை நீ பண்ணாதன்னு சொல்லல. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இந்த நாள பிரிஞ்சு போயிருக்கு. ஒரு பெண்ணோட சரீரத்துக்கு உரிமையாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா கணவன் தான்.
அப்போ கணவனுக்கு அது பிரியமா இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வஞ்சிக்கப்பட்ட போய் இந்த சபையில போய் உட்கார்ந்து இந்த போதனைகளை கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க குடும்பத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனை இதனால என்ன ஆகுது, விவாகரத்தே வருது. இப்போ என்ன போதிக்கிறோம் ஏது போதிக்கிறோன்னே தெரியாம கர்த்தருடைய வசனங்களை அவமாய் போதித்து கொண்டு வராங்க. இதுக்கு இன்னொரு வசனத்தை பார்த்தா நமக்கு புரியும். இதுக்கு ஜோடி வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னே பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமே, இதே வசனம் தான், இதே ஜோடி வசனம் தான். இதை தீமோத்தேயுல பவுல் எழுதுன போது தான் பேதுருவும் எழுதுறாரு. இதுல அதுக்கு அடுத்த 2 வசனம் வாசிக்கலாம். 5, 6 வசனங்கள் படிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனுக்கு நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த சன்னிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தீர்களானால் அவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நல்லா இந்த 2 வசனத்தை சோதிச்சு பாருங்க. இதுல 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10லயும் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தேவ புத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும் சொல்லியிருக்கு. அப்போ அலங்கரிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வெளி தோற்றமா இருக்கிற இந்த ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணி நீ உன் கணவனை அலங்கரிச்சு அவனுக்கு முன்னாடி நிக்கிறத காட்டிலும் நீ கீழ்ப்படிந்து என்ன பண்ணு, அவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அந்த அலங்காரம் என்றென்றைக்கு என்ன பண்ணும், நிலைத்திருக்கும். இதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்குதுன்னு சொன்னாரே தவிர நீ தலை வரக்கூடாது, நீ பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுலாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. அதை ஒப்பிட்டு பேசுறாரு. இது அழியக்கூடிய வயசாகும் போது என்ன ஆகும், அலங்காரம்லாம் கலைஞ்சு போகும். ஆனா அன்பு என்ன பண்ணும், என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். அந்த அன்பு நீடித்த நாளா நிலைத்து இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படிதல் தான் அலங்காரமா இருக்குது. தேவனுக்கு முன்பாக அலங்காரமா இருக்குதுன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. இப்படியே வசனம் நல்லா கவனிப்பாருங்க. பூர்வத்தில் தேவனுடைய நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் எழுதியிருக்கு இல்லையா, தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன பண்ணாங்க, அலங்கரித்தார்கள்னு எழுதியிருக்கு. சாரால் ஆபிரகாமை என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இது சாராளுக்கு அலங்காரமா இருந்தது. அப்போ சாரால் நகை போட்டாங்களா இல்லையா, அதை கேட்டு பார்க்கணும் இல்லையா. சாராலோட பையன் பேர் தான் ஈசாக் இல்லையா. ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, நகைகளை கொடுத்து அனுப்புறாங்க. என் மருமகளுக்கு என்ன பண்ணு, இதை போட்டு எடுத்துட்டு வான்னு. அதுக்கான வசனங்கள் பாதி வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள், எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் இராத்தங்க இடம் உண்டா என்றான். ஆமென். எலியேசர் அனுப்புறாரு இல்லையா ஆபிரகாம், அவரோட வேலைக்காரன் என்ன பண்றாரு, நீ என்ன பண்ண, ஈசாக்கு எனக்கு பொன் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது இதெல்லாம் யார் கொடுத்து அனுப்புறா, ஆபிரகாம் தாங்க கொடுத்து அனுப்புறாரு. இவங்கெல்லாம் ஆபிரகாமோட என்ன பண்றாங்க, நீதிமான தங்களை நினைத்து கொள்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு வசனமும் படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். ஆமீன். அப்போ ரெபெக்காளுக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, ரெபெக்காள் அதை வாங்கியிருக்காங்க இல்லையா. இவங்கெல்லாம் பரிசுத்த ஸ்திரீகள்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இவங்க தம் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்ந்தாங்கிறதுனால தான் அவங்கள பரிசுத்த ஸ்திரீன்னு சொல்லி எழுதிருக்குது. நகை போடாம இருந்ததுனால இல்லை. நகை போடாம இருந்து உன் புருஷனை நீ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு, அவன் மரியாதை இல்லாம பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது. இப்போ நகை போடுறோமா போடாம இருக்கிறோமா காரியம் அது இல்லை. காரியத்தின் கடைத்தொகை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா, அதை தான் கர்த்தர் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு எழுதிருக்கு. நீங்க வீட்டுல இருக்கும்போது எசேக்கியேல் வாசிச்சு பாருங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து 13 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இல்ல வீட்டுல இருக்கும்போது அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. இப்ப வாசிக்க வேணாம், அது வீட்டுல இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நகைகளும் பொன்களும் ஆபரணங்களும் அலங்காரங்களும் என்ன பண்ண உங்களுக்கு நான் கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணீங்க, ஒரு ஆண் சுருவத்தை உண்டாக்கி அது என்ன பண்ணுங்க, விக்கிர ஆராதனை செய்றீங்க அப்படின்றாரு. எகிப்தை விட்டு புறப்படும் போது என்ன சொல்றாரு,
அவங்க கிட்ட பொன் நகைகள்லாம் நீங்க வாங்கிக்கங்க எகிப்தியர்கிட்டன்னு சொல்லி கர்த்தர் தான் சொல்றாரு, கொள்ளையடித்து கொண்டு போவீங்கன்னு. அந்த நகைகளை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த நகையை கொண்டு என்ன பண்ணாங்க? கண்ணுக்குட்டி சாமி. விக்கிராராதனை பண்ணாங்க. இப்பவும் அதெல்லாம் திஷ்டாங்கதமா இருக்கு. நகைகள் அணிந்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனா அதை விக்கிராராதனை பண்ணக்கூடாது. அது மேலேயே ஆசை இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே நகை எதை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அடிமையா இருக்கிறோம். இருந்தா சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். இப்போ நல்லா பாருங்க, கர்த்தரே நமக்கு போதிப்பார். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க நம்ம போட்டு போகணுமா போக கூடாதுன்றது உங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தரே உங்களுக்கு போதிப்பாரு. நீங்களே நிதானித்து பாருங்களேன். இதே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு சாவு வீட்டுக்கு போறோம், அப்ப போடுவோமா? அப்போ எங்க எதை செய்யணும்ன்றத கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு போதிப்பார். ஒரு ஏழையை பார்க்கும்போது நம்ம அது மாதிரி செய்வோமா? செய்யக்கூடாது. ஏன்? இடல் வருது, கூடாத காரியம். ஆனா யாருனால் இடல் வருதோ அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? இடல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடல் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதிருக்கு. பிரதர் கூட வாசித்தார் இல்லையா? ஒரு உன் கையாது உன் காலாது உனக்கு இடல் உண்டாக்கினால் என்ன பண்ணு? அதை தரித்து எரிந்து போடுன்றாரு. அதே போல உன் கண் அது மாதிரி செஞ்சா என்ன பண்ணு? உன் கண்ணை பிடுங்கி போடுன்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கண்ணையும் காலையுமா வெட்ட சொன்னாரு. அப்ப அதை மட்டும் ஏன் வெட்டல? நகை போடக்கூடாதுன்னு அதை எழுத்தா பாக்குறேன். நீங்க கையும் காலையும் ஏன் வெட்டல? உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடைய நீ எரிநரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கு. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல்ல மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? சுதந்திரிக்க முடியாது. நம்ம ஒரு இமை பொழுதுல ஆவிக்குரிய சரீரத்துல மாறுவோம். இயேசு கிறிஸ்து எவ்வண்ணமா இருக்கிறாரோ அவ்வண்ணமாவே நம்ம அவரை தரிசிப்போம். அப்போ மாம்ச சரீரம் என்ன கிடையாது? தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிக்க போவது கிடையாது. அப்போ கர்த்தர் இதை ஊமையாய் பேசுறாரு. அப்போ கர்த்தர் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. அவயங்கள்னா என்னன்னு கேட்டு பார்க்கணும். கண்ணு, மூக்கு, இதுதான் சரீரத்தின் அவயங்கள் நம்ம நினைக்கிறோம். ஆவிக்குரிய அவயங்கள் எது? எதெல்லாம் மாம்சத்தை கரைப்படுத்துது? நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இதெல்லாம் நம்மள என்ன பண்ணோம்? மாம்சத்தின் கிரியைகள் நம்மள என்ன பண்ணோம்? கரைப்படுத்தும். நம்ம வஸ்திரங்களை கரைப்படுத்துகிறதா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசை. எதை பார்த்தாலும் வாங்கணும்ன்றது பொருளாசை தான். ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்கள் என்ன பண்ணுங்க? அழித்து போடுங்க. அப்ப அவயங்கள் இதான் வெட்டி போட சொன்னார் கர்த்தர். அப்போ கையும் காலையும் கிடையாது. அப்போ எதெல்லாம் இது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக விடாதபடி எதெல்லாம் இடையூறா இருக்குதோ அதெல்லாம் நீ என்ன பண்ணு? பிடுங்கி போடுன்றார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ சரீரத்தின் செய்கைகளை தான் கர்த்தர் என்ன பண்ண சொன்னாரு? அழித்து போட சொன்னார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். இது எங்க சொல்றாரு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு. 19ஆம் அதிகாரத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனம் தான் மாம்சத்தின் கிரியை. இதெல்லாம் அழித்தா, அதெல்லாம் சிலுவையில் அறைஞ்சா மட்டும் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். தவறுங்க. நம்ம உங்களுடைய செயல்கள், ஆடைகள், நகைகள் மற்றவர்கள் யாருக்காவது இடர்ல உண்டாக்குது, இதனால அவங்க இடர்ல அடையிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை போடக்கூடாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுங்க. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன இருக்குது? எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுதான் நமக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா இருக்குமா? எல்லாம் தகுதியா இருக்குமா? எல்லாத்தையும் நம்ம செய்யலாமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் என்ன பண்ண மாட்டேன்? அடிமையாக மாட்டேன். நகை போடணுன்றது எனக்கு விருப்பம், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா போடலாம். ஆனால் அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அது எனக்கு வேணும் 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 நம்ம இருதயம் அதை சொல்லி அது மேல வாஞ்சியா இருக்குதுன்னா அது என்னது? இச்சைன்னு அர்த்தம். அப்போ எல்லாவற்றையும் நம்மளால அனுபவிக்க முடியும். இதுக்கு ஜோடி வசனம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஓ, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் என்ன பண்ணாது, தகுதியா இருக்காது இல்லையா? என்னால இன்னொருத்த என்ன பண்ணுமா, விழுந்து போறதுக்கு காரணமா இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் என்ன பண்ணாது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. நீங்கள் எதை செய்தாலும் என்ன பண்ணுங்க, பக்தி விருத்தி உண்டாக்கும் செயல்களையே மற்றவர்களுக்கு மாதிரியாக செய்யுங்கள். நம்முடைய செயல்களிலும் நடக்கைகளிலும் பேச்சுகளிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக என்ன பண்ணோம், நம்ம நடந்துக்கணுமே தவிர, இந்த பிரதர் பண்றாருல அதனால நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளால நம்மளோட செய்கையால ஒருத்தர் விழுந்து போறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம காரணமா இருக்கக்கூடாது. தீமோத்தேயுவுக்கு கர்த்தர் பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் பரிசுத்தத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்ம பார்த்து ஒருத்தன் கர்த்தரை தேடி வரணுமே தவிர நம்மளால ஒருத்தன் இடறி போனா அப்படின்ற அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து சபைக்கு வராங்க, அந்த சபையில வரவங்க இன்னொருத்தவங்க பார்த்து இவங்களோட பழக்கத்தினால இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க நற்கிரியினால ஒருத்தவங்க வந்தாங்கன்னு இருக்கணுமே தவிர இவரால நான் வந்து போயிட்டேன் அப்படின்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இடர்ல வருது கூடாத காரியம், ஆனா யாரால் இடர்ல வருதோ அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சொல்லி வருது. இப்ப நம்ம வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்கிறவங்களா இருந்தா, வேதத்தை மட்டும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தா, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் வருகை அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இன்னப்படாது, இடர்லுமே வராது. அது சமாதானத்தை கொடுக்கும். அதை வேதத்தை படிக்கிறவங்கள பாக்கியவான்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இரவும் பகல் அதில் தியானமா இருக்கிறவர்கள் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. இப்போ வேதத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, எடுக்கலாமா? சரி, கிறிஸ்தவர்கள் எந்த பதார்த்தத்தையும் சாப்பிடலாமா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? நம்ம இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றத நம்ம சில வசனங்களால கேட்டு பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம். அறிந்தவர்களும் சோதனத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போதன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, சோதனத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாவில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அப்போ தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று யார் சொல்லுவாங்களாம்? அந்த பொய்யர் கட்டளை. யார் அதை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக் தான் என்ன பண்ணுவாங்க, 40 நாள் உபவாசம் லெண்டேஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொய்யர்கள் தான் சொல்லுவாங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட எதை பண்ணாலும் என்ன பண்ணோம், ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணோம், அதை சாப்பிடணும்னு சொல்றாரு. ரோமர் 14 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். நல்லா பாருங்க, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வெஜிடபிள் மட்டும் சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களை அதனால குற்றப்படுத்தலாமா? குற்றப்படுத்தக்கூடாது. சாப்பிட்றவங்க கர்த்தருக்காக அதை சாப்பிட்றாங்க, சாப்பிடாதவங்க கர்த்தருக்கு பயந்து தான் அதை என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட விசுவாசத்தை பொறுத்து இருக்கு இல்லையா? ரோமர் 14 அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை என்ன பண்ணத, அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் எப்படி இருக்குதான், சுத்தம் உள்ளதுதான், ஆனா மத்தவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடரல் உண்டாக்குறவனுக்கு புசிக்கிறவனுக்கு அது தீமையா இருக்கும். ஒரு சகோதரன் இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை நம்புறாருன்னு வைங்களேன், இல்ல எனக்கு சாப்பிடுறது எனக்கு பயமா இருக்கு, பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, அவருக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அதை புசிக்க கூடாது. ஒருத்தருக்கு வந்து எனக்கு நான்வெஜ் பிடிக்காதுங்க அப்படின்னு இயற்கையாவே சில பேருக்கு என்ன பண்ணாது, நான்வெஜ் பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு பிடிக்காதவங்களை போய் உட்காந்து அதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்து சாப்பிட்றதுலாம் இடரல் உண்டாக்க கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அப்படி செய்கிறது தீமையா இருக்கும். ரோமர் 14 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளது அல்லவென்று கர்த்தராக இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்லவென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் அறிந்திருக்கிறேன்.
அது தீட்டு உள்ளதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணும், அது தீட்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துல தான் அசுத்தமானது அசுத்தம் இல்லாதன்னு ஆண்டவர் பிரிக்கிறார் இல்லையா. நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவின்படி ஊழிய செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், விடுதலை. விடுதலாகப்பட்டிருக்கும். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எதிரடையா இருந்துச்சு. அது இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. புறஜாதியா நமக்கு எப்படி இருந்தது, நம் தேவனிடத்தில் சேராதபடிக்கு நமக்கு நடுவுல ஒரு சுவராக இருந்து தடுத்தது. கர்த்தர் சிலுவையில் என்ன பண்ணாரு, அந்த சுவர்களை தகிர்த்து இருதிரத்தாரையும் அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணாரு, சிலுவையில நமக்காக அவர் ஒப்புரவாக்கினார். இதனால அப்பா பிதாவே அப்படின்ற கூப்புற புத்திர சுவிகாரம் எப்படி இஸ்ரவேலுக்கு கிடைச்சதோ அதே போல நமக்கும் கிடைத்தது. இன்னைக்கு நாமளும் எப்படி இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கணும். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைங்க. தேவனுடைய பிள்ளைகள்னா அபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலரா நம்ம இருக்கிறோம். அப்போ இது இனிமேல் போயிட்டு போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது பண்டிகையும் மாத பிறப்பு ஓய்வு நாள் இதெல்லாம் நீ ஏன் கடைபிடிக்கல, இதெல்லாம் நீ ஏன் செய்யலன்னு ஒருவனை நம்மள என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் மனுஷன் என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாதுங்க. அது ஆசன வழியா என்ன பண்ணும், வெளியே போயிடும். உங்க இருதயத்துல இருக்கிற இந்த பொல்லாத எண்ணம் தான் மனுஷன் என்ன பண்ணும், தீட்டுப்படுத்துன்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்போ ஒருத்தனுக்கு அதை சாப்பிட கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு பிரதர், நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, ஆனா இப்ப சாப்பிடலாம் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயோ விசுவாசம் இல்லாம சாப்பிட்டா அது என்ன ஆகும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் சமூகப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஒருவன் அது வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் சந்தேகப்படுகிறவனாய் டவுட்லயே அதை புசித்தான், அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியலையே என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடயே விசுவாசம் இல்லாம சாப்பிட்றான்னா அது அவனுக்கு என்னவா இருக்கும், பாவமா இருக்கும். விசுவாசத்தால் வராத அனைத்துமே பாவம். அதுக்குதான் வேத வசனங்களை சோதித்தறிந்து பாருங்கள், அதுல என்ன இருக்குது, நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்குது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அடித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடரலுண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடர்களுக்காவது தவறுகளுக்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். போஜன நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே, எந்த பதார்த்தமும் பரிசுத்தம் உள்ளதான்னு சொல்லி வேதத்தில் எழுந்திருக்கு. ஆனாலும் இடர்ல ஒருத்தனுக்கு இடல் உண்டாக்குறதுக்காக அதை புசிக்கிறான் பாத்தீங்களா, அது அவனுக்கு என்ன இருக்கும், பாவமா இருக்கும், தீமையை உண்டாக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எது ஆகிலும் நீ செய்யறது உன் சகோதரனுக்கு என்ன பண்ணுது, இடர்ல உண்டாக்குனாலோ இல்ல தவறுதுக்காவதோ இல்ல அவனை பலவீனப்படுத்துறதுக்காக நீ ஏதாவது அதை செஞ்சு உன்னால அவன் விழுந்து போறான், இல்ல அவன் அதுல அவிசுவாசமா அடையிறான் அப்படின்னு சொன்னா அது ஒன்று நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யாமல் இருக்குது. அவனுக்கு பெரிய நீ செய்யற பெரிய என்னது நன்மையா இருக்குது. ஒன்னும் அவனுக்கு பெரிய நன்மை செய்யல, இந்த மாதிரி காரியங்களை நீ செய்யாம இருந்தாலே அவனுக்கு அது பெரிய நன்மையா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமா இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன இருக்கு, அதிகாரம் உண்டு. எதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக கூடாது. சரி, இப்போ எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்கு, அதனால விக்கிரங்களுக்கு படைக்கப்படுது நம்ம சாப்பிடலாமா? நம்மளுக்கு தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு, விக்கிரங்களுக்கு படைக்கப்படுது சாப்பிடக்கூடாதுங்க. சரி, நான் ஏற்கனவே பிரதர் நான் ஏற்கனவே சாப்பிட மாட்டேன் பிரதர், நாங்களாம் ரொம்ப நாளாவே விக்கிரங்களுக்கு யாராவது படைச்சு கொடுத்தா நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க கேட்போம் நீங்க இதை படைச்சிங்களான்னு கேட்போம், இல்லைன்னா தான் நம்ம சாப்பிடுவோம். சரி, இல்லைன்னு சொன்னா மட்டும் நம்ம சாப்பிடலாமா? ஒரு இந்துக்களோட பண்டிகை இல்ல வேற எந்த ஒரு பண்டிகை அவங்க அதுக்கு படைச்சு அதுக்காக செய்யறாங்க, அதை படைக்கலனாலும் அதை எதற்காக செய்யறாங்க, விக்கிரங்களுக்காக தான் அதை செய்யறாங்க. அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
14-15 வசனங்கள் வாசிங்க. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் இல்ல நான் சிஸ்டர், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனம் இருக்கு. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு என்ன பண்ணுங்களாம்? விலகி ஓடுங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஏன்னா உங்களை புத்திமான் என்று எண்ணி என்ன பண்றேன், நான் உங்களுக்கு பேசுறேன். நான் சொல்றது என்ன பண்ணுங்க, நீங்களே நிதானித்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த வசனத்தை உங்களை நிதானிக்க சொல்லி சொல்றாரு. நம்ம நிதானிச்சு பார்ப்போம். 16-18 வசனம் வரைக்கும் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பித்திர அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகனுக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? நல்லா பாருங்க, நம்ம சில விஷயத்தை இப்ப நீங்க நிதானிச்சு பார்க்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எப்படி இருக்குதான்? கிறிஸ்துவோடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நம்ம அப்பம் பிடுகிறோம் இல்லையா, அது அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. நம்ம எல்லாம் சேர்ந்தாதாங்க அந்த அப்பம். இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்கும் போது அந்த அப்பத்தை பிடும் போது, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவரை விசுவாசிக்கிற யாவரும் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அவயங்கள் அநேகமா இருந்தாதான் ஒரே சரீரமா இருக்கும். அதனாலதான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே எழுப்பேன்னு சொல்லி தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து சொல்றாரு. யார் அங்க எழுப்ப போறார்? நம்மளதான் அவருடைய வருகையில் எழுப்ப போறார். அப்போ நம்ம அந்த அப்பம் போது நான் அவருடைய ஐக்கியமா இருக்கிறேன். அதனாலதான் சபை ஐக்கியம் இருக்கணும். சபை ஐக்கியம் இல்லைன்னா, இப்போ நான் சபை ஐக்கியம் இல்லாம நான் மட்டும் வெளியில போவேன், வெளியில இருந்துப்பேன், நான் வீட்டில இருந்து ஜெபம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னா, தனியா இருந்து விரல் மட்டும் வளர்ச்சின்னா அது என்ன கிடையாது, அது வளர்ச்சி கிடையாது. சபை சரீரம் முழுவதும் அவயங்களா இருந்து ஒவ்வொரு அவயங்களும் இணைக்கப்பட்டு என்ன பண்ணோம், சபை வளர்ச்சி உண்டாகணும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம இப்ப கூடும் போது நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், கிறிஸ்துவோடைய சரீரத்துல நம்ம அவயங்களா இருக்கிறோம், அதுல ஐக்கியமா இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராக நாமும் ஒரே அப்பமும், யாரு நம்ம எல்லாம் எப்படி இருக்கோமா, ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் சொல்லி வேதவசனம் சொல்லுது. மாம்சத்தின் படி பாருங்க, யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்க, பலிபீடத்துல பலியிட்டு அந்த பலி என்ன பண்றாங்க, அவங்க சாப்பிடும்போது அந்த பலிபீடத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம எதை சாப்பிடுறோமோ அது கூட நம்ம என்ன பண்றோம், ஐக்கியமா இருக்கிறோம் சொல்லி எழுதி இருக்குது இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19-22 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அஞ்ஞானிகள் பலியிடுகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. படிங்க 22. கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? நல்லா பாருங்க, இப்படி இருக்க விக்கிரம் ஒரு பொருள் என்றும் விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்று நான் சொல்லுகிறேன்னா, அதெல்லாம் பெருசா, அதெல்லாம் ஒரு கல், அதுக்கு முன்னாடி சுவாசம் கிடையாது. இது மட்டும் விக்கிர ஆராதனை கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிரதர் எடுத்தார் இல்லையா, எதெல்லாம் விக்கிராருங்க, பொருளாசையாக விக்கிர ஆராதனை. எங்க தசம பாகம் காணிக்கன்னு சொல்லி பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்களோ அங்கே என்ன இருக்குது, விக்கிர ஆராதனை தான் இருக்குது. அவங்க பொருளாசையாக விக்கிர ஆராதனை இருக்குது. ஆசீர்வாதம் சொல்லி முதல்ல பண ஆசையை உங்களுக்குள் விதைத்து, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆதாயப்படுத்திக்குள்ள நீங்க 10ல் ஒரு பங்கு நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களே அல்ல உங்களுடைய பொருட்களையே அவங்க என்ன பண்றாங்க, எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, இது பொருளாசை. இப்படிப்பட்ட ஒரு சபையில போய் நான் போய் திருவிருந்து எடுக்கிறேன், அப்படிப்பட்ட நான் போய் அதில் போய் பங்கு கொள்கிறேன்னா நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கிறோம், பேய்களோட ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்லி எழுதிருக்கு. வசனம் பாருங்க, அஞ்ஞானிகள் பலியிடுவை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுவர் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளா இருக்க கூடாதே. நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, எரிச்சலை ஊட்டக்கூடாது. அவன் அது கள்ள சபைன்றத நமக்கு நல்லாவே தெரியும். தேவன் ஒருவர், இயேசுதான் தேவன் சொல்லி அவர் நாமத்துல நம்ம என்ன பண்ணோம், ஞானஸ்தானம் எடுத்தோம். அவர் தான் எனக்காக மனிதனாய் இறங்கி வந்த ஜீவன் உள்ள தேவன்றதை நம்ம என்ன பண்ணோம், அநேக வசனங்களால் சோதித்து அறிஞ்சு பார்த்தோம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்.
அப்படி அவரோட அன்பை ருசி பார்த்து தான் நம்ம என்ன பண்ணோம், திருவிருந்து எடுத்தோம். நான் திரும்பவும் போய் அதுவும் எல்லாமே ஒண்ணுதான், நான் வந்து திருத்துவக்காரன் கூட இருப்பேன், இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது என்னது? பேய்களுக்கு பேய்களுக்கும் கர்த்தருடைய பந்திக்கு என்ன பண்ண முடியாது, அனுப்பலாம். போஜனம் பண்ணக்கூடாது. அப்படி கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் மூட்டும். எரிச்சலை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், இன்னும் 2 வசனம் தான் முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வசனங்கள் வரைக்கும் அந்நிய வாசிக்கலாம். நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அஸ்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீங்க. நுகன்றது கட்டளை. அப்போ அந்நிய நுகத்திலே என்ன பண்ணாதீங்க, அவிசுவாசிகளோட என்ன பண்ணக்கூடாது, பிணைக்கப்படாது. நம்ம தேவனுடைய கட்டளைன்னு என்னதுன்றது நமக்கு தெரியும். மனுஷனுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, அடிமை ஆகாதிருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நம்ம ஐக்கியம் யார் கூட இருக்கணும், கிறிஸ்துவோட இருக்கணும் இல்லையா? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசரோட விசுவாசிக்கு என்னது, பங்கேது? நான் இயேசுவை தேவன் சொல்றேன். அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எனக்காக மனிதனாய் இறங்கி வந்த தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்றேன். இல்ல அவருக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, பக்கத்துல வந்து பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அவங்க 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவன் அவிசுவாசி. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள். இது எப்போ தெரியுமா சொல்றாரு? உன் பிதா யாருன்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கோம். அநேக வசனங்கள் பார்த்தோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் எழுதியிருக்கு. இவருக்கு மேல தேவன்லாம் கிடையாது. அப்ப தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அடிமை சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த அன்பை ருசிச்சு பார்த்துட்டு எனக்கு அவனோ ஒண்ணுதான் இவனோ ஒண்ணுதான் சொன்னா அவன் வேசித்தனம் பண்றான். யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறான். அப்போ அவங்களோட நமக்கு சம்மந்தம் இருக்குதா? அவங்களோட நம்ம இணக்கமா இருக்கலாமா? அவன் வேற, நம்ம வேற. அவன் கர்த்தருடைய சத்துரு, அவன் எனக்கும் சத்துரு தான். அது யாரா இருந்தாலும், அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா கூட இருக்கட்டும், என் பிள்ளையா கூட இருக்கட்டும், கர்த்தருக்கு விரோதமா ஒரு துரோகத்தை செஞ்சா அவங்க எனக்கு யாரு? அவங்க சத்துரு தான். வசனம் பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் என்னது சம்பந்தம் ஏது? நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்க என்ன பண்ணுமா, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன பண்ணாதீங்க, தொடாதிருங்க. அதுக்கு அத்தனை வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது நான் உங்கள் பிதாவா இருப்பேன், நீங்கள் என் குமாரரா இருப்பீங்க. நீங்க அதுக்கு அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா வாக்கு தத்துவம்னு எழுதியிருக்கும். என்ன வாக்கு தத்துவம்? இதை செஞ்சா இந்த வாக்கு தத்துவத்தை நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம யாரை பிரியப்படுத்தணும்? மனுஷனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களா இருந்தா கிறிஸ்துவோட ஊழியக்காரனா நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நான் சத்தியத்தை சொன்னதுனாலே நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு சத்ருவானு. இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி இல்லை. கர்த்தர் என்ன நினைப்பாரு, கர்த்தரோட இருதயத்துல நம்மளுக்கு கொடுத்து என்ன சொல்லுவாரு, கர்த்தருக்கு தான் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுவோமானா எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கலாம். மனுஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவன் எங்க இருக்கிறானோ அங்கதான் நம்ம உண்மையா இருப்போம். அவன் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல நடக்கும். கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்னா இங்க எப்படி இருக்கிறோமோ வெளியவும் ஆபீஸ்லயும் வேற எங்க போனாலும் வீட்லயும் சரி நம்ம எங்க இருப்போம், உண்மையா இருப்போம். இல்ல மனுஷன் பாக்குறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சா இங்க நல்லா இருப்பாங்க, ஆனா வீட்டுல போன பிறகு எப்படி இருப்பாங்க, திரும்ப அவங்க சுயநிலைமை மாறிப்போம். அப்போ நம்ம கேட்கிறலாக மாத்திரம் இல்லாம அதில் நிலைத்திருக்கிறவனே என்ன பண்ணுவான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான். இப்போ இந்த இதெல்லாம் வந்து அடிப்படை சத்தியம். இந்த அடிப்படை சத்தியமே ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் என்ன பண்ணுவானா, இதை தவறா போதிச்சுட்டு வெளிப்படுத்தின விஷயத்தை உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ எப்படி நீங்க அவனுக்கு புரியும்? முதலாவது அடிப்படை சத்தியன்றது கிறிஸ்து தான் இந்த சபைக்கு என்ன இருக்கிறாரு, தலையா இருக்கிறாரு. அது மேல இசைவாய் கட்டுப்பட்ட வருகிற அந்த அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்டு வருகிற மாளிகையா நம்ம இருக்கிறோம். அப்போ முதல்ல அந்த அஸ்திபாரம் தான் என்னது, ஆண்டவருடைய வசனத்துக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அது மேல நம்ம இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ கீழ்ப்படியாதவனுக்குள்ள நம்ம கட்டுறதுனால என்ன இருக்குது, புத்தி உள்ளவர்களா இருக்கிறோமா புத்தி இல்லாதவர்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த அடிப்படை சத்தியம் நீங்க கேட்டீங்க, இன்னும் அது நிறைய அடிப்படை சத்தியங்கள் இருக்குது.
அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு யாராவது கேட்கும்போது நான் என்ன பண்றேன், அதை நாங்கள் உங்களுக்கு எடுக்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம்.